கடல் மட்டத்துல இருந்து 6000 அடி உயரத்துல ஒரு மலை. ஈசனுக்கே அமைதியை கொடுத்த மலை. வாழ்க்கையில ஒரு தடவையாவது போயிட்டு வர மாட்டோமான்னு எல்லாருமே நினைக்கக்கூடிய மலை. என்னதான் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு மலையேறிட்டு வந்தாலும் மறுபடியும் எப்ப போவோன்ற நினைப்ப மனசுல விதைக்கிற மலை. தமிழ்நாட்டில் உள்ள மிக கடினமான மலையல்ல முக்கியமான மலை. அந்த மலை தான் ஈசன் குடிகொண்டிருக்கும் மலை. தென் கைலாயன் அழைக்கப்படுற வெள்ளையங்கிரி மலை. சதுரகிரியிலிருந்து 300 கிலோமீட்டர் பயணம் பண்ணி கோயம்புத்தூர்ல உள்ள வெள்ளையங்கிரி மலைக்கு போறேன். வணக்கம், நான் கதிர் பேசுறேன். இது தமிழ் பாதையின் சிவனை தேடிய பயணம். தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்தாலும் சரி, கோயம்புத்தூர் வந்துட்டு காந்திபுரம் பேருந்து நிலையம் வந்துருங்க. அங்க இருந்து பூண்டி அடிவாரத்துல உள்ள வெள்ளையங்கிரி அப்பன் கோவிலுக்கு பேருந்துகள் இருக்குது. பூண்டி அடிவாரத்துல உள்ள கோவிலுக்கு வந்துட்டு அங்க இருந்து மலையேறலாம். நீங்க பைக்ல கார்ல வந்தாலும் பார்க்கிங் இருக்குது. சேஃபா பார்க் பண்ணிட்டு மலையேறுங்க. நான் இப்ப அடிவாரத்துக்கு வந்துட்டேன். அடிவாரத்திலே ஒரு சிவன் கோவில் இருக்குதுங்க. அங்க சிவனை தரிசனம் பண்ணிட்டு தான் மலையேறுவாங்க. மலையேற்றத்தை தொடங்குறதுக்கு முன்னால இது போல கம்பு வாங்கிக்கோங்க. கண்டிப்பா மலையேற்றத்துல கம்பு தேவைப்படும். இந்த கம்பு அடிவாரத்திலே கிடைக்குது. இதோட விலை 30 ரூபா. இது போக ஒரு வாட்டர் பாட்டில், தேவையான உணவு எடுத்துக்கோங்க. மலையோட ஹைட் கூட கூட விலையும் கூடிக்கிட்டே போகும். மலையேற்றத்துல பிளாஸ்டிக் அலோடு கிடையாது. அடிவாரத்துல செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. வாட்டர் கேனுக்கு மட்டும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. அதுக்கு முன்பணமா 20 ரூபா வாங்குவாங்க. நீங்க மலையேறி முடிச்சுட்டு வந்து அந்த வாட்டர் கேனை திருப்பி கொடுத்தா 20 ரூபாயை திருப்பி கொடுத்துருவாங்க. அடிவாரத்துல இதெல்லாம் முடிச்சுட்டு மலையேற ஆரம்பிச்சிட்டேன். வெள்ளையங்கிரி ஆண்டவனை தரிசிக்க நான் கடக்க வேண்டிய மலை 7 மலை. இந்த 7 மலையில் ஏறுவது அவ்வளவு எளிதான காரியம்லாம் கிடையாது. ட்ரெக்கிங்ல நல்ல அனுபவம் இருக்கவங்க, உடல் ஃபிட்டா இருக்கவங்க தான் வேகமா மலையேறுவாங்க. நீங்க அவங்கள மாதிரி வேகமா மலையேறணும்னு நினைக்காதீங்க. பொறுமையா மலையேறுங்க. இந்த முதல் மலை ரொம்பவே சோதனையை தரக்கூடிய மலை. இந்த மலையில செங்குத்தான படிக்கட்டுகள் இருக்கும். இந்த படிக்கட்டுகள்ல நிதானமா பொறுமையா மலையேறி போங்க. முதல் மலை வெள்ள விநாயகர் கோவில்ல முடியும். அடிவாரத்துல இருந்து வெள்ள விநாயகர் கோவிலுக்கு 1 கிலோமீட்டர். இந்த 1 கிலோமீட்டரும் பாதை இப்படித்தான் இருக்கும். அடிவாரத்துக்கும் வெள்ள விநாயகர் சன்னதிக்கு நடுவுல ஒரு பாலம் வரும். அங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் மலையேறலாம். ஒரு 10 நிமிட ஓய்வுக்கு அப்புறம் மறுபடியும் மலையேற்றத்தை தொடங்கியாச்சு. முதல் மலையை முடிக்க உங்களுக்கு 45 நிமிடங்கள்ல இருந்து 2 மணி நேரம் வரையும் கூட ஆகலாம். அது நீங்க மலையேறும் வேகத்தை பொறுத்து மாறுபடும். நான் ரொம்பவே மெதுவாக தான் மலையேறினேன். 1.5 மணி நேரத்துல முதல் மலையை கடந்து வெள்ள விநாயகர் சன்னதிக்கு வந்து சேர்ந்தேன். இங்க வெள்ள விநாயகரை வணங்கிட்டு நல்ல ஒரு இடமா பார்த்து 15 நிமிடம் ஓய்வு எடுத்துட்டு தான் அடுத்த மலை ஏற போறேன். வெள்ள விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு 15 நிமிடம் ஓய்வும் எடுத்துட்டு 2வது மலையை ஏற ஆரம்பிச்சேன். இது மூங்கில் காடுங்க. இங்க மூங்கில் மரம் அதிகமா இருக்கும். இந்த 2வது மலை வெள்ள விநாயகர் சன்னதியில் ஆரம்பிச்சு வழுக்குப்பாறைன்னு சொல்ற இடத்துல முடியும். இந்த 2வது மலை அங்கங்க சமதளமாவும் படிக்கட்டு பாதையும் கலந்தே இருக்கும். வெள்ள விநாயகர் கோவில் இருந்து வழுக்குப்பாறைக்கு வேகமா வந்துடலாம். ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் நடந்து வந்தேன். வழுக்குப்பாறை வந்துருச்சு. இந்த வழுக்குப்பாறையில ஒரு சில இடங்கள்ல இருந்து பார்த்தா ஈசா யோகால உள்ள அந்த பிரம்மாண்டமான சிவன் சிலை தெரியுதுங்க. வழுக்குப்பாறை முடிஞ்சதும் 3வது மலையோட தொடக்கத்துல ஒரு சுனை வரும். இந்த 3வது மலை சுனையோட ஆரம்பிச்சு சுனையோட முடியும். இந்த மலையில தான் பாம்பாட்டி சித்தர் குகை இருக்குது. முதல் சுனையில தண்ணீர் பிடிச்சிட்டு பொறுமையா 3வது மலை ஏறுங்க. இங்க இருந்து கொஞ்ச தூரத்துல பாம்பாட்டி சித்தர் குகை வந்துடும். இந்த 3வது மலை கொஞ்சம் கரடுமுடான பாதையில கொண்டதா இருக்கும். 15 நிமிடம் நடைப்பயணத்துல பாம்பாட்டி சித்தர் குகை வந்துருச்சு. இங்க கண்டிப்பா ஒரு 10 நிமிடம் இருந்துட்டு பாம்பாட்டி சித்தரை வணங்கிட்டு மலையேறுங்க. இந்த 3வது மலையை கடக்கிறது அவ்வளவு எளிமையான காரியம்லாம் கிடையாது. இந்த மலை கைத்தட்டி சுனையோட முடியும். வழுக்குப்பாறையிலிருந்து கைத்தட்டி சுனைக்கு 850 மீட்டர் மலையேறி போகணும். இந்த மலை ஏறுறதுக்குள்ள ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. கற்களையும் பாறைகளையும் கடந்து கைத்தட்டி சுனைக்கு வந்து சேர்ந்தேன். அங்க கூட்டம் அதிகமா இருந்ததால தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சேன். இப்ப 4வது மலை ஏற போறேன். 4வது மலை செம்மண் மலையா இருக்கும். செம்மண் தெரிய ஆரம்பிச்சுட்டாலே 4வது மலைக்கு வந்துட்டோன்னு அர்த்தம். இந்த இடமும் ஏற்றம் உள்ளதா இருக்கும். இந்த ஏற்றத்தை கடந்துட்டா சமதளம் வந்துடும். இன்னைக்கு செம்ம வெயில், ஒதுங்க கூட இடம் கிடையாது. கிளைமேட் நல்லா இருந்தா இந்த மலை அவ்வளோ அழகானதா இருக்கும். வெயில் அளவுக்கு அதிகமா இருக்கிறதால தொடர்ந்து நடக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்குது. இந்த 4வது மலையில ஒட்டர் சமாதி இருக்கும். இந்த மலையில தான் ஒட்ட சித்தர் சமாதி அடைந்தாரு. அதனாலதான் இந்த இடம் ஒட்டர் சமாதின்னு அழைக்கப்படுது. இங்க இருந்து கொஞ்ச தூரம் நடந்து போனா பீமன் கலியுருண்ட மலை வரும். பீமன் கலியுருண்ட தெரிய ஆரம்பிச்சுட்டாலே 4வது மலை முடிஞ்சுன்னு அர்த்தம். கைதட்டி சொன்னையில இருந்து 1 கிலோமீட்டர் வந்துட்டேன். 4வது மலை முடிஞ்சிருச்சு. 5வது மலையான திருநீர் மலை வந்துடுச்சு. இந்த மலையோட அழகை சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது. அவ்வளோ அழகானதா இருக்கும். இந்த 5வது மலையில பீமன் கலியுருண்டன்னு ஒரு இடம் இருக்குது. களிமண்ணை உருண்டையா உருட்டி வச்ச மாதிரி ஒரு பெரிய பாறை இருக்கும். அதனாலதான் இந்த பாறை பீமன் கலியுருண்டன்னு அழைக்கப்படுது. பஞ்சபாண்டவர்கள் இங்க வந்ததா நம்பிக்கை. 5வது மலையோட முடிவுல 7வது மலையான சுவாமி முடிமலை தெரிய ஆரம்பிச்சிடும். 5வது மலையோட மொத்த பயண தூரம் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர். இந்த மலை சமதளமும் ஏற்றமும் இறக்கமும் உள்ள எளிமையான ரிலாக்ஸான பயணமா இருக்கும். 5வது மலையை கடந்துட்டேன். எனக்கு சுவாமி முடிமலை தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. புது உற்சாகத்தோட 6வது மலையில அடி எடுத்து வச்சேன். 6வது மலை 5வது மலையிலிருந்து கீழ் நோக்கி இறங்கி போகணும். 140 மீட்டர் கீழ் நோக்கி இறங்கினா 6வது மலை முடியும். 6வது மலையோட முடிவுல ஒரு சுனை இருக்கு. அந்த சுனை தான் ஆண்டி சுனை. அங்க ஒரு கோவிலும் இருக்குது. அங்க தரிசனம் பண்ணிட்டு 7வது மலை ஏற ஆரம்பிச்சேன்.
7வது மலையை நோக்கி போயிட்டு இருக்கேன். 7வது மலையை சுவாமி முடிமலைன்னு சொல்லுவாங்க. 7வது மலையோட ஏற்றம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால தான் தோன்றி பிள்ளையார் இருப்பாரு. எல்லாருமே தான் தோன்றி பிள்ளையார வணங்கிட்டு தான் ஏற ஆரம்பிப்பாங்க. இங்க 2 பாதை இருக்கும். ஒன்னு ஏறுற பாதை, இன்னொன்னு இறங்குற பாதை. நீங்க ஏறுற பாதையில ஏறி போங்க. இந்த 7வது மலையும் ரொம்ப ரொம்ப சோதிக்கிற மலை. 7வது மலையோட பயண தூரம் 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் தான்னு நீங்க நினைக்கலாம். நம்ம சமதளத்துல நடக்கல, செங்குத்தான மலையில ஏறிக்கிட்டு இருக்கோம். நல்ல வேளை வெயில் இல்ல, கிளைமேட் மாறிடுச்சு. ரொம்ப நேரமா நடக்கிறேன், மலை உச்சி மட்டும் வரவே மாட்டுது. ஒரு வழியா கஷ்டப்பட்டு மலைக்கு உச்சிக்கு பக்கத்துல வந்துட்டேன். கோவில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. 7 மலை, கிட்டத்தட்ட 5.5 கிலோமீட்டர் நடந்து சிவனை வணங்க போறேன். மலைக்கு உச்சியில நிறைய சூலாயுதங்களை குத்தி வச்சிருந்தாங்க. இது வேண்டுதலுக்காக பக்தர்கள் கொண்டு வர சூலாயுதம். இயற்கையை ரசிச்சுட்டு சந்தோஷமா கோவிலுக்குள்ள போனேன். இங்க மலையில உள்ள பாறை தான் கோவில். இயற்கையை அமைஞ்ச பாறையே தோரண வாயில் போல இருந்துச்சு. உள்ள வந்ததும் விநாயகர் இருப்பாரு. அவரை கும்பிட்டுட்டு சிவனை வணங்க போனேன். நான் வந்த இந்த நேரத்துல கூட்டமே இல்லைங்க. சந்தோஷமா சுயம்புவா தோன்றின பஞ்சலிங்கங்களையும் தரிசனம் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணிட்டு இறங்க ஆரம்பிச்சேன். ஏறுறதை விட இறங்குறப்ப இந்த மலையில ரொம்ப கவனமா இறங்கணும். நல்லபடியா சிவனை தரிசனம் பண்ணிட்டு 7வது மலையிலிருந்து இறங்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு மலையேறி வர்றதுக்கு 7 மணி நேரம் ஆச்சு. நான் பொறுமையா நிதானமா இயற்கையை ரசிச்சுட்டு அங்கங்க ஓய்வு எடுத்துட்டு வந்தேன். நீங்க நல்லா வேகமா மலையேறவங்களா இருந்தீங்கன்னா 4 மணி நேரத்துல ஏறிடுவீங்க. இல்லையா என்ன போல மெதுவா மலையேறி சிவனை பார்த்துட்டு வாங்க. அது 7 மணி நேரம் ஆனாலும் சரி, 8 மணி நேரம் ஆனாலும் சரி, பொறுமையா போயிட்டு பொறுமையா சிவனை கும்பிட்டு வாங்க. இந்த மலையில அவசரப்படாதீங்க. இறங்குறதுக்கு எனக்கு 4 மணி நேரம் ஆச்சு. இறங்கி வரப்ப டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன். இல்லைன்னா 3 மணி நேரத்துல அடிவாரத்துக்கு வந்திருப்பேன். அடிவாரத்துக்கு வந்தப்ப கால் எல்லாமே மரத்து போச்சு. வெள்ளையங்கிரி உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கடினமான மலைப்பயணமா இருந்தது. ஆனா எனக்கு புதுவித அனுபவத்தை கொடுத்துச்சு. வெள்ளையங்கிரி மலை ஏறுறதுக்கு வருடத்துல 3 மாதங்கள் மட்டும் தான் அனுமதி உண்டு. மகா சிவராத்திரியிலிருந்து சித்ரா பௌர்ணமி வரைக்கும் மட்டும் தான் அனுமதி உண்டு. நீங்க போறதுக்கு முன்னால மலை ஏறதுக்கு அனுமதி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அதே போல இந்த மலை ஏறுறதுக்கு 10 வயதுக்கு கீழேயும் 50 வயதுக்கு மேலேயும் உள்ள பெண்களுக்கு மட்டும் தான் அனுமதி உண்டு. இந்த காணொலி பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். வணக்கம், நான் கதிர் பேசுறேன். இது தமிழ் பாதையின் சிவனை தேடிய பயணம்.